நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. இந்தி திணிப்பை ஏற்க முடியாது. முன்னாள் அமைச்சர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மதுராபுரி பகுதியில் இன்று நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். இதில் மத்திய அரசு மும்மொழி கொள்கை கொண்டு வந்தால்தான் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் என கூறியது குறித்து கேட்டதற்கு 3 மொழிகளை படிப்பவர்கள் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, படிப்பவர்களை ஆதரிக்கிறோம், ஆனால் திணிப்பதை விரும்பவில்லை என அவர் கூறினார். இதில் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் அத்தனை மக்கள் நினைக்கிற நிலைப்பாட்டை தான் 2 மொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை. மும்மொழியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, 3 மொழிகளை படிப்பவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, படிக்கட்டும், நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் திணிப்பதை விரும்பவில்லை. இதை காண்பித்து பார்கெயின் பண்ணி பணம் கொடுக்காமல் இருப்பதை மத்திய அரசு செய்வது தவறு என்று மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள்.